ஓசூர் அருகே வழி தவறி வந்த புள்ளிமானை வேட்டையாடி புள்ளிமான் கறிவிற்ற நபர்களை கையும் காலுமாக பிடித்து 50,000 அபராதம் விதித்த வனத்துறை அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயனி அவர்களுக்கு தேன்கனிக்கோட்டை வனசரகத்திற்குட்பட்ட கூச்சுவாடி கிராமத்தில் சிலர் புள்ளிமான் கறி வைத்திருப்பதாக இரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஓசூர் உதவி வன பாதுகாவலர் ராஜமாரியப்பன் அவர்கள் உத்தரவின் பெயரில் தேன்கனிக்கோட்டை வனசரக அலுவலர் விஜயன் அவர்கள் தலைமையில் ஐயூர் பிரிவு வனக்காப்பாளர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் அடங்கிய குழுவினர் கூச்சுவாடி கிராம பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கூச்சுவாடி கிராமத்தை சேர்ந்த அக்குமரன் என்பவரது விவசாய நிலத்திற்கு அருகே ஓடை புறம்போக்கு நிலத்தில் மர்ம நபர்கள் புள்ளிமான் கறியை வைத்திருந்ததை கையும் காலுமாக பிடித்து விசாரித்ததில் காப்பு காட்டு வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று கூச்சுவாடி கிராம பகுதி குளத்தில் விழுந்து மூச்சு திணறி இருந்துள்ளது. இதன் அடிப்படையில் அதனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து வெட்டி பங்கு போட்டு கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து இக்குற்ற செயலில் ஈடுபட்ட கூச்சுவாடி கிராமத்தை சேர்ந்த செல்லப்பன் வயது 65, ராமராஜ் வயது 31, ராஜ் வயது 31, ரஞ்சித் வயது 18, நாகராஜ் வயது 28, சிவக்குமார் வயது 31, மாரியப்பன் வயது 65 ஆகிய 7 பேருக்கு வன உயிரின காப்பாளர் ஓசூர் அவர்களால் ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடினாலோ அல்லது வனவிலங்கு தொடர்பாக பொருட்களை வைத்திருந்தாலோ வன உயிரின சட்டத்தின்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.